வணக்கம். இது என்னுடைய 2026 முதல் வெளிநாட்டு பயணம். நல்ல சிக்கலான இன்ட்ரெஸ்டிங்கான பயணமாக முடிஞ்சுது. நான் ஃபஸ்ட்டாக டிக்கெட் போட்டு அன்றைக்கு ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டு. காரணம், நான் போக வேண்டிய இடத்துல ஸ்னோ அண்டா 10 சென்டிமீட்டர் ஸ்னோ. ஸோ ஃப்ளைட் எல்லாம் கேன்சல். ஸோ அடுத்த நாள் திரும்ப இன்னொரு ஃப்ளைட் எடுத்து போயாச்சு. போனால் சரியான ஸ்னோ. ஒரு பார்ட்டிக்காக தான் போனேன். ஓகே, அங்கே போனால் ஸ்னோ, எல்லா இடமுமே ஸ்னோ. மெயின் ரோட்டை மட்டும் கிளியர் பண்ணியிருப்பினோம். மற்றபடி உள் ரோட்டுகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். தொடர்ச்சியான ஸ்னோ. கடந்த 10 வருஷத்துக்குள்ளே இந்த வருஷம் சரியான ஸ்னோன்னு சொல்லிச்சுன்னா அங்கே இருக்கிறவ. சரி, நாங்களும் நாங்கள் பார்த்தா எனக்குமே இது இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஸ்னோ. ஸோ பார்த்துட்டு அங்கே சின்னங்களெல்லாம் நல்ல வடிவாக என்ஜாய் பண்ணி விளையாடிச்சினோம். அன்றைக்கு வேண்டிய இடத்துல ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ்ட், ட்ரெயின் எல்லாம் சர்வீஸ் இல்லை. வேலை செய்கிறாக்கள் எல்லோரும் வீட்டில் என்ன வேலை செய்யணும், அப்படி ஒரு நிலைமை சொல்லிச்சுன்னா தங்களுக்கு இப்படி ஒரு காலம் வெறியில்லை என்று சொல்லி. சரி, நாங்கள் ஆஃப் எடுத்துகிட்டு போனாங்கள் ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லி. ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் செய்யலை, அது நாங்கள் போகத்தானே. சரி என்று நாங்கள் போய் இந்த ஸ்னோவை பார்த்துட்டு நல்ல வெள்ளை பூ போல் இருந்துச்சு. ஆனால் சரியான குளிர், காற்றும் இருந்ததால் கொஞ்சம் குளிர் கூடவே இருந்துச்சு. குளிருக்குள்ளே போய் பார்த்துட்டு பாட்டியெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வருவோம்ண்டா. திரும்பவும் இதே ஸ்னோ. இந்த ஸ்னோவால் திரும்ப ஃப்ளைட் கேன்சல்டு. 2 நாளில் திரும்பி வர வேண்டிய நான் 5 நாளாக அதே இடத்துல இந்த ஸ்னோவுக்குள்ளேயே வெயிட் பண்ணி எங்கே ஒரு இடம் போயிடலாது எல்லாம் ஸ்னோ. ரோட்டுகள் எல்லாம் நடக்கலாது. கார்கள் அவசரம் ஆரேஞ்ச் வார்னிங் என்று சொல்லி போட்டுட்டோம். அப்போ இந்த ஆரேஞ்ச் வார்னிங் எவ்வளோ நாள் சைக்கிளையும் தள்ளி கொண்டு வர பாருங்க. அந்த நாட்டில் அதுகளுக்கு இது ஒரு சர்வசாதாரண மாதிரி. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், சைக்கிள் என்று சொல்லி சின்ன பிள்ளைகள் இந்த பார்க்கில் வந்து விளையாடிச்சதுகள். நம்மளுக்கு தான் வயசு போயிட்டோ என்னது, நம்மளுக்கு இந்த குளிருக்குள்ளே கடா வீட்டுக்குள்ளே போய் ஹீட்டரை போட்டுட்டு போக மாட்டே இருந்தது. சரியான ஸ்னோ. ஆனால் சரி, எல்லாம் முடிஞ்சு திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வந்தால் ஃப்ளைட் 8 மணிக்கு ஃப்ளைட் இருந்தது. ஃப்ளைட் டிலே ஆகி 10 மணிக்கு வந்துச்சு. சரி, 10 மணிக்காவது எடுப்பாங்களேன்னு பார்த்தா இல்லை. இப்போ தான் எனக்கு விளங்கிச்சது ஃப்ளைட்டு இல்லை ஐஸோட எடுக்க மாட்டாங்களேன்னு சொல்லி. ஸோ ஃப்ளைட்டில் ஐஸை ஆறுகளில் எல்லாம் ஐஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளைட்டும் ஐஸ் பண்ணித்தான் அவே எடுக்கணும். நான் இன்றைக்கு தான் முதல் இப்படி பண்ணுறேன். ஃப்ளைட்டை ஐஸ் பண்ணுறோம். எவ்வளவு டெக்னிக்கல் வளர்ந்துருக்குன்னு பார்க்க சந்தோஷம். இன்னும் என்னென்ன விதமாக வளர போகுதுன்னு எனக்கு தெரியல. நல்லா இருந்துச்சு பார்க்க. எப்படா ஃப்ளைட் எடுப்போம், எப்படா வீடு வந்து சேருவோன்ற அளவுக்கு இந்த வருஷத்தின் முதல் பயணம் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத பயணமாக இருந்துச்சு. திரும்ப ஃப்ளைட் ஒரு 10 மணிக்கு எங்களை ஏற்றி
போர்டிங் 10 மணிக்கு முன்னே நடந்துச்சு. போர்டிங் பிறகு பார்த்தா தள்ளி கொண்டு போய் ரீஐஸ் பண்ண விட்டுச்சுனோம். அதுக்கே 1 மணிக்கு ஆச்சு. அதை எல்லா ஃப்ளைட்டுகளையும் பார்த்து கிளியர் பண்ணி, ரன்வேயை கிளியர் பண்ணி, உண்மையாக இந்த ஸ்னோ நேரங்களில் இந்த பிரயாணங்கள் எவ்வளவு கஷ்டம், அங்கே வேலை செய்கிறாங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி பார்க்க உண்மையாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் திரும்பி வீடு வந்து சேரணுமே பார்த்துக்கிட்டு இருந்த நின்றக்குள்ளால் டீஐஸ் பண்ணி எங்களோட ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு சரியாக 10 மணிலேருந்து 11 மணி ஆச்சு. ஃப்ளைட் டிபார்ச்சர் ஃப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ 1 மணிக்கு கிழமை அதில் என்ன சொல்கிறது, தள்ளி கொண்டு போனதா, உருட்டி கொண்டு போனதா, அல்லது ஸ்லோவாக போனதா, என்னென்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. போய் அதில் டீஐஸ் பண்ணி நல்ல டெக்னிக்காக அந்த டீஐசிங் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே ஃப்ளைட் எடுத்துட்டு ஒரு மாதிரி வீடு வந்து சேர்ந்தாச்சு. உங்களுக்கும் இப்படியான அனுபவம் இருந்தால் உங்களோட அனுபவத்தையும் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த போடுறதுக்கு. தேங்க்யூ. கீப் வாட்சிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. ஹாவ் அ குட் நியூ இயர். இந்த இயர் எனக்கு ஒரு பயண இயராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி இன்னும் நிறைய பயணங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இதான் இந்த டீஐஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி நான் கொண்டு போகிறது. அப்படியே டீஐஸிங்க பாருங்கள், அது கொஞ்சம் சில வரும். எனக்கு இது வித்தியாசமான உங்கள் மேலே இருந்துச்சு. நான் ஃப்ளைட் டீஐஸ் பண்ணுறது ஒரு காலம் பார்க்கல. நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. டஃப்தான். 5 நாள், ஒரு 2 நாளில் போயிட்டு வர வேண்டிய நான் 5 நாளில் எந்த பிரயாணமாக அமைஞ்சு வச்சுது. ஆனால் ஓகே, இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். தேங்க்யூ. இதுதான் அந்த டீஐசிங் மிஷின். இதெண்டு அப்படியே இந்த எடுத்தாச்சு.